வெல்கம் டு கமலி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு அரிசி 1 கப்பும் உளுந்து 1/4 கப்பும் 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் ஏற்கனவே அரைச்சி இட்லி மாவு இருக்குது அப்படின்னா உப்பு சேர்க்காத மாவுனா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான் உப்பு சேர்க்காத மாவு எடுத்திருக்கேன். அது கூட பேக்கிங் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூனும் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு ஓரமாக ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுக்கோங்க. சீனி பாகுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சீனிக்கு 1/4 கப்புக்கு கம்மியாக தண்ணி விட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் சீனி பாகு அடுப்பில் இருக்கட்டும். கடைசியாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீனி பாகு இறுகாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழ சாறு விடும். ஒரு அகண்ட வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டுருங்க. மாவை லேசாக தண்ணி தொட்டு எடுத்து சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி மேலே வருது பாருங்கள். போட்ட பாலை விட கொஞ்சம் பெருசாக ஃப்ரை ஆகி வரும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் சின்ன பாலாகவே போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உள்ள அந்த பால்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். கையில் எடுத்து போடலை அப்படின்னா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் தட்டையாக பொஃப்னு வரும். கையில் போட்டிங்கன்னா பால் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக புஷ்னு இருக்கும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததை சூடோடு இருக்கும்போதே நம்ம சுகர் சிரப் வார்மாக இருக்கணும். அதில் போட்டு பரட்டி 2 to 3 minutes வரைக்கும் வச்சுருந்து எடுத்துடலாங்க. சீனி பாகில் டிப் பண்ணதை வேணும் அப்படின்னா பவுடர் சுகரில் ஒரு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சீனி பாகில் டிப் பண்ணதோடே வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.